தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் துணை நிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மனுவினை பெற்றுக்கொண்ட துணை நிலை ஆளுநர் மனு குறித்து பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சம்பந்தமாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முத்தியால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவில் குறிப்பிட்டது 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். முதல் கோரிக்கை இப்ப சமீப காலமாக ரவுடிகளுடைய தொல்லைகள் அதிகமாகிடுச்சு. முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த வாரம் ஒரு பேக்கரியில் ரவுடி உள்ள புகுந்து கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடிச்சு உடச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் செருப்பு கடையில் நடந்திருக்கு. இந்த 2 சம்பவத்தை சுட்டி காட்டி ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். போலீஸ் ரோந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். வியாபாரிகள் அச்சமின்றி இன்னைக்கு அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சம் இல்லாம வாழ்த்துக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி துணைநிலை ஆளுநரை கோரிக்கை வச்சிருக்கோம். முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை கந்துவட்டி பிரச்சனை. வியாபாரிகள் இன்னைக்கு கந்துவட்டியில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வட்டி, 10,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு பெரிய கேங் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒண்ணு வரல. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வியாபாரிகள் லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கந்துவட்டியால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு உடனே நடவடிக்கை பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை மேற்கோள் காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம். முக்கியமா அந்த கந்துவட்டி பிரச்சனை தமிழகத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில நம்ம தளபதி அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில கடந்த ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி கந்துவட்டி தடுப்பு சட்டம் சொல்லிட்டு மணி லெண்டிங் என்டிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கொஹெசிவ் ஆக்ஷன்ஸ் 2025 அப்படின்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. கந்துவட்டி தடை சட்டம் சொல்லிட்டு முக்கியமான சட்டம் சொல்லுவாங்க. அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே போன்ற சட்டம் புதுச்சேரி மாநில சட்டமன்றத்திலையும் பாஸ் பண்ணணும், நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அந்த கோரிக்கை அவர் அக்செப்ட் பண்ணினாரு. அந்த 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 சட்டத்தின் மூலம் தான் தண்டனை அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது என்னன்னாக்கா, இந்த மாதிரி கந்துவட்டியால ரொம்ப பாதிப்பு தொல்லை கொடுக்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா அபராதமும் 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் புதுச்சேரியில் இல்லையான்னு கேட்டாரு. ஆமாங்க, இல்லைங்க. இந்த புதுசாக சட்டத்தை நம்ம புதிய மாநில வியாபாரிகளோட நலனுக்காக புதிய சட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்துறேன். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு முத்தியால்பேட்டை தொகுதியில். மாணவர்களும் காலேஜ் படிக்கிற ஈஸியா போதைப் பொருள் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. ஈஸியா போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி மக்கள் அச்சம் இல்லாமல் வாழறதுக்கு போதைப் பொருள் நடவடிக்கை எடுத்து புதுசாக ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தணும். அதையும் ஏற்றுக்காரு. இந்த 3 கோரிக்கையும் வலியுறுத்தா அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 3த்தையும் பரிசீலனை பண்ணி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உறுதியளித்திருக்காரு. நன்றி.